மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இதுவரைக்கும் மேசராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, 3ஆம் இடத்து குரு இதுவரைக்கும் வந்து ரொம்ப பாடப்படுத்தி எடுத்திருப்பார். 3ஆம் இடங்கிறது அவ்வளோ சிறப்பான இடம் அல்ல. அது மட்டும் இல்லாமல் 12ல் வந்து சனி பகவான் இருந்தார். ஸோ சனியும் ஏழரை சனியோட தாக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும். குருவும் சரியில்லை. ஸோ இந்த கடைசி ஒரு வருஷத்தில் வந்து அவங்க வந்து பணப்பிரச்சனைகள், அதே மாதிரி உடல் உபாதைகள், நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. லவர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். அதே மாதிரி மேரேஜ் ஆனவங்களை வந்து சில பேர் வந்து டிவர்ஸ் கேஸ் கூட போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு டைம் வந்து ஹார்ஷாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா, குரு பகவான் வந்து 3ஆம் வீட்டை விட்டு 4ஆம் வீட்டுக்கு வராரு. 4ஆம் வீட்டில் இருக்க குரு பகவானோட பார்வை வந்து 12ஆம் வீட்டில் இருக்க சனி பகவான் மீது படுவதால் சனியால் ஏற்பட்ட தோஷங்கள், அதாவது ஏழரை சனியால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடுன்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். பணப்பிரச்சனை, இது வரைக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை விட்டு வெளில வந்துடுவீங்க. வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். சில பேருக்கு வந்து போன குரு டிரான்சிட்டில் வந்து வேலையே போயிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதொரு வேலை கிடச்சிரும். ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதாவது ஒரே ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே சரியாயின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் மாதம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அக்டோபர் நவம்பர் மாதத்தில் கம்ப்ளீட்டாகவே சரியாயிடுன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னா நீங்கள் வந்து நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரம் படக்கூடிய காலகட்டம். அதாவது அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து கடைசி ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அந்த 3 மாதம், அதாவது நெக்ஸ்ட் இயரில் வந்து அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே, அந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத சொல்ல முடியும்.